2012ஆம் ஆண்டு வெளிவந்த போடா போடி படத்திற்கு பிறகு சிம்பு ஹீரோவாக நடித்த எந்த படமும் இதுவரை வெளியாகவில்லை. இங்க என்ன சொல்லுது படத்தில் மட்டும் கௌரவ் படத்தில் மட்டும் தலை காட்டினார். இது நம்மால கௌதம் இயக்கும் அச்சம் என்பது மடமையடா என 2 படங்களில் தற்போது நடித்துக் கொண்டிருக்கிறார் சிம்பு. இதற்கு முன் சிம்பு நடித்த பாலு படத்தின் படப்பிடிப்பு 2012இல் தொடங்கப்பட்டது. அதே ஆண்டு 2012இல் தீபாவளிக்கு படம் ரிலீஸ் என்று சொல்லப்பட்டது. பின்பு 2013ஆம் ஆண்டு பொங்கலுக்கு வெளியாகும் என்று அறிவிக்கப்பட்டது. 2013ஆம் வருட பொங்கலும் போய் 2014ஆம் வருடம் பொங்கலும் போய் 2015 பொங்கலும் போய்விட்டது. இடையில் வாலு படம் 2014 டிசம்பர் 24ஆம் தேதி வெளியாகும் என்று நாள் குறித்தனர். பிறகு 2015 பொங்கலுக்கு ரிலீஸ் சென்றனர். பின்பு பிப்ரவரி 3ஆம் தேதி வாலு வெளியாகும் என்று சொன்னார்கள். பிப்ரவரி மாதத்திற்கு பிறகும் கூட வாலு ரிலீஸ் தேதி பற்றி பிலிம் காட்டுவதை நிறுத்தவே இல்லை. மார்ச், ஏப்ரல், மே, ஜூன் ஆகிய 4 மாதங்களிலும் ஒரு வெள்ளிக்கிழமையும் விட்டு வைக்கவில்லை. இந்த வாரம் என்றும் அடுத்த வாரம் என்றும் வாலு ரிலீஸ் ஆகுவதாக சொல்லிக் கொண்டே இருந்தனர். சிம்புவும் ஓரிரண்டு தடவை வாலு ரிலீஸ் தேதியை குறிப்பிட்டு ட்வீட் பண்ணினார். பின்பு அவரை வெறுத்து போய் ட்வீட் பண்ணுவதை நிறுத்திவிட்டார். கடைசியாக ஜூலை 3ஆம் தேதி எப்படியும் வாலு ரிலீஸ் செய்து விடுவோம் என்று டி. ராஜேந்திர தரப்பில் விநியோகஸ்தர்களுக்கு உறுதியளிக்கப்பட்டது. இந்த நிலையில் மீண்டும் வாலு படத்தின் ரிலீஸ் தேதி தள்ளி வைக்கப்பட்டிருக்கிறது. சமீபத்திய நிலவரப்படி ஜூலை 19ஆம் தேதி வாலு படம் ரிலீஸ் ஆகும் என்றும் போஸ்டர் வெளியிட்டிருக்கிறார்கள். இதுல காமெடி என்னவென்றால் சிம்புவின் நெருங்கிய நண்பரான தனுஷ் நடித்துள்ள மாரி படமும் ஜூலை 19ஆம் தேதி தான் வெளியாக இருக்கிறதாம். அநேகன் அட்டர் பிளாப் என்றாலும் வேலையில்லா பட்டதாரி படத்தில் தியேட்டர்காரர்களின் கல்லாப்பேட்டையை நிறைத்தவர் தனுஷ். சிம்புவோ தியேட்டர்காரர்களை நஷ்டப்படுத்தியவர். எனவே ஜூலை 19ஆம் தேதி யார் நடித்த படத்திற்கு தியேட்டர்களை கிடைக்கும் என்பது சந்தேகமே இல்லை. தனுஷ் நடித்த மாரி படத்திற்கு தான். ஆக மீண்டும் வாலு படத்தின் ரிலீஸ் தேதி தள்ளி வைக்கப்பட நிறைய வாய்ப்பு இருக்கிறது.